பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பீகாரைச் சேர்ந்த 45 வயதாகும் அவர் இப்போது நிதிஷ் அரசில் அமைச்சராக பொறுப்பு வகித்து வருகிறார். அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்திருக்கும் இவர் கட்சி பணிகளை ஒருங்கிணைத்து வெற்றியை ஈட்டுவதில் வல்லவர். நிதின் நபீனின் தலைமை பாஜகவின் வருங்கால அரசியல் முன்னெடுப்பு பணிகளுக்கு பாலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா 2020ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். பாஜக விதிகளின்படி கட்சித் தலைவர் பதவி என்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்து 2024 மக்களவைத் தேர்தலை ஒட்டி அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. தற்போது வரை புதிய தலைவர் நியமனம் செய்யப்படவில்லை. பீகார் தேர்தலுக்கு முன்பு பாஜக தலைவராக அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிவராஜ் சிங் சவுகான், நிதிஷ் கட்கரி, நிர்மலா சீதாராமன், புரந்தரேஸ்வரி வரை நியமிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் நிதின் நபீனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி கடின உழைப்பாளி என்பதை அவர் நிரூபித்துள்ளார். பரந்த அனுபவமுள்ள நிதின் இளம் மற்றும் சுறுசுறுப்பான தலைவர். பீகாரில் எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றியுள்ளார். நிதின் நபீனின் ஆற்றலும் அர்ப்பணிப்பும் வரும் காலங்களில் நம் கட்சிக்கு பலம் சேர்க்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மிக இளம் வயதில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக பொறுப்பேற்கும் நிதின் நபீன் அரசியல்வாதியும் சமூக ஆர்வலருமான பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் நவீன் கிஷோர் சின்ஹாவின் மகன். பாங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடர்ந்து 4 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2020 பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் சுமார் 84,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலில் சத்ருகன் சின்ஹாவின் மகன் லவ் சின்ஹாவை இவர் பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். புட்பம் பிரியா சௌத்ரியும் இந்த தேர்தலில் இவரிடம் பெரும் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அவர் பாங்கிப்பூர் தொகுதியில் தனக்கு இருக்கும் செல்வாக்கை உறுதி செய்தார். பீகாரில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு இவர் எடுத்த தீவிர முயற்சிகளே முக்கிய காரணமாக அமைந்தது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை கைப்பற்ற இவர் ஆற்றிய பணி அளப்பரியது. பாஜக அமைப்பு பணிகளில் நீண்ட அனுபவம் கொண்டவராக கருதப்படும் நிதின் நபீன் பீகாரில் கட்சியின் அடித்தள அமைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர். அதற்கு பரிசாகவே பாரதிய ஜனதா தேசிய செயல் தலைவர் பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி அரசில் சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக நிதின் நபீன் பதவி வகிக்கிறார். ஏப்ரல் 2026 நடைபெறும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் நிதின் நபீனை தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முறைப்படி ஒப்புதல் வழங்கும். தமிழகம், புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. செயல் தலைவர் நிதின் நபீன் வழிகாட்டுதலின்படி இந்த மாநிலங்களில் தேர்தல் பணிகளில் பாஜக ஈடுபடும். நிதின் நபீனின் இந்த நியமனம் முக்கிய அரசியல் மாற்றத்திற்கான அடித்தளமாக கருதப்படுகிறது. தேசிய பணி நிர்வாக தலைவர் என்ற முறையில் மத்திய தலைமையையும் மாநில கட்சிகளையும் இணைக்கும் பாலமாக அவர் செயல்படுவார். நாடு முழுவதும் பாஜக அரசியல் தேர்தல் உத்திகளை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பை நிதின் நபீன் வழிநடத்த இருக்கிறார்.